மகா இரக்கமும் கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இதயத்தின் ஆத்துமா இருந்தோம் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே இப்படியாக ஆண்டவரே ஒரு ஆத்துமா ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அடையாளமாக அந்த ஞானஸ்தானம் எடுத்து திருச்சபைக்கு முன்பாக நிற்க மகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே அபிஷேகிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. புது சிருஷ்டியாய் இனி வாழ வளர கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஒழிந்து போயின கர்த்தாவே, புதிய எண்ணங்கள் புதிய யோசனைகள் உடைய நாமத்துக்கு மகிமையான சிந்தனைகள் ஆவியானவர் கொடுத்து வல்லமையாய் மகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் வீட்டுக்கும் மகள் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வந்து குடியிருக்க ஒவ்வொருவரையும் கூட தனித்தனியாக பேராக ரட்சிப்பின் நிச்சயத்திலே வாழ்கிறோம் என்ற உணர்வின் ஆவியை கொடுத்து ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. துதி கனம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். வாழ்த்தி ஆசீர்வதிங்க. குமார் பரிசுத்தாவின் நாமத்தாலே வாழ்த்தி ஆசீர்வதிங்க. நல்ல தகப்பனே, சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலாலும் யாவருக்கும் இந்த நாளிலும் மகளை அடையாளப்படுத்தியிருக்கிறீர்கள். ஆசீர்வதிங்க. நல்ல தகப்பனே. ஆமென்.